ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இப்போ வந்து நான் இந்த வீடியோ எடுத்துகிட்டு இருக்கிற டைம் வந்து ஆல்ரெடி ஷார்ட்ஸில் வந்து நான் போஸ்ட் பண்ணிட்டேன். இன்றைக்கி என்னென்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து எனக்கு ஒரு சந்தோஷமான நேரமாக தான் இருக்குது இந்த நேரம், இந்த தருணம். ஏன்னா ஒரு தடவை நான் பேக் பண்ணுறப்பவும் ஆண்டவன்கிட்ட வேண்டிக்குவேன் எந்த பீஸும் உடையக்கூடாது அப்படின்னு. ஸோ இன்றைக்கும் பார்த்திங்கன்னா நான் வெறும் பெண்டன்ஸ் மட்டுமே போட்டதுனால பார்த்திங்கன்னா உடஞ்சிருமோ என்னமோன்ட்டு ஒரு பயத்துலேயே வந்து நான் அந்த ப்ராசஸிங் பண்ணுறப்போ யோசனை பண்ணிகிட்டே அது எடுக்கிற வரைக்கும் நம்மளுக்கு அந்த பயம் இருந்துகிட்டே இருக்குமில்ல, அந்த மாதிரி தான் இருந்துகிட்டு இருந்தேன். ஸோ இப்போது ரிசல்ட்ஸ் வந்து உங்கள் கண்ணு முன்னாடி இருக்குது. எல்லாமே நான் வச்ச பெண்டன்ஸ் அப்படியே வந்து எனக்கு சூப்பராக பேக் ஆகி வந்திருக்கு. உங்களுக்கு ஒன்று ஒன்றா காமிக்கிறேன். ஸோ இந்த பெண்டன்ட்டு இதுக்கு வந்து மேலே இது வந்து ஸ்டெட்டாகவும் யூஸ் பண்ணுறதுனால யூஸ் பண்ணிக்கலாம். பட் ஒன்று தான் நான் போட்டேன். ஏன்னா எனக்கு தெரியணும் சாம்பிள் போட்டால் எப்படி இருக்கும்னு, கலர் பண்ணால் தானே தெரியும் அப்படிங்கிறதுனால நான் ஒன்று தான் வந்து இந்த மாதிரி ஹெட் வச்சு போட்டேன். சைடில் வந்து 2 ஹூக்ஸ் கொடுத்துருக்குறேன். இது வந்து எதுக்குன்னா பெண்டன்ட் ஸ்டைலுக்காக நான் போட்டது. மீன்வைல் இதுலேயே வந்து பார்த்திங்கன்னா வெறும் அப் அண்ட் டவுன் ஹூக்ஸ் மட்டும் வச்சு நான் போட்டிருக்கிறேன். இது வந்து ஹேங்கிங்ஸ் கனெக்டராகவும் யூஸ் பண்ணிக்கலாம், ப்ளஸ் வந்து உங்களுக்கு இது கம்மலாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். இங்கே ஒரு பீட் ஹேங்கிங் கொடுத்தோம்னா கம்மல் ரெடி ஆயிரும். ஸோ இதுலேயே வந்து எத்தனை பீஸ் ரெடி பண்ணேன்னா இது வந்து ஒரு 4 பீசஸ் ரெடி பண்ணேன். 3 பீசஸ் இந்த மாதிரி ரெடி பண்ணிவிட்டு 1 பீசஸ் மட்டும் ஹெட் வச்சு ரெடி பண்ணியிருந்தேன். ஸோ இது வந்து சின்ன 2 பால்ஸ் எக்ஸ்ட்ராஸ் வருமல்ல மட்டு, அந்த அப்போ வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ராஸ் இருக்கிறப்போ வந்து அதில் வந்து பால் வந்து ரெடி பண்ணது தான். ஸோ இது மட்டும்தான் நான் வந்து இன்றைக்கி போட்டதில் இந்த மட்டும்தான் 2 பால்ஸே. அதுக்கப்புறம் என்னென்னு பார்த்திங்கன்னா இது அத்தனையுமே கிருஷ்ணர் வந்து புல்லாங்குழல் கிருஷ்ணர். இது எதுக்கு நான் போட்டேன் அப்படின்னா ப்ரூச்சஸ் பண்ணுறதுக்காக நான் போட்டேன். இதில் வந்து ஒரு 5 பீசஸ் இருக்கும். 1 2 3 4 5 சாரி இன்னொன்று இருக்குது 6 பீசஸ். ஓகேங்களா? ஸோ 6மே வந்து உங்களுக்கு சூப்பராக பேக் ஆகி வந்திருக்கு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரே ஒரு விநாயகர் முருகர் வள்ளி தெய்வானையோடு இருக்கிறது. இதுவும் ப்ரூச்சுக்காக தான் போட்டேன். அப்புறம் இந்த பீகாக் வித் கீழே இருக்கிற ஹேங்கிங் பெண்டன்ட்டோடு பார்த்திங்கன்னா உங்களுக்கு இது வந்து 3 செட் பண்ணியிருந்தேன். அதையும் காமிக்கிறேன். இப்போ ஒரு செட்டு இங்கே வச்சுட்டுறேன், 2வது செட்டு. ஸோ இன்னும் லைட்டாக சூடு இருக்குது, ஏன்னா எடுத்துட்டேன், என்னால் இது வெயிட்டிங் பண்ண முடியல, அது ஒன்று தான். ஸோ இதோட 3வது செட்டு ஓகேங்களா. இது கொஞ்சம் அந்த ஹுக்ஸ் எல்லாம் இருக்கிறதுனால பிடிக்கும். இந்த இப்போ ரெடி ஆயிடுச்சு. ஸோ இது 3வது செட்டு. அப்புறம் பார்த்திங்கன்னா இது ஒரு லக்ஷ்மி பெண்டன்ட்டு. இது வந்து சிங்கிள் பீகாக். போன தடவை பேக் பண்ணப்போ இது மாதிரி பண்ணதில் உடஞ்சிருக்கு. அதுவும் வந்து நான் அப்லோட் பண்ணியிருப்பேன் ஷார்ட்ஸில். ஸோ இது வந்து பீகாக்கில் வந்து பார்த்திங்கன்னா மேலே ஹெட் பீகாக் இல்லாமல் நான் சிங்கிள் பீகாக் வெறும் பெண்டன்ட் மட்டும் நான் பண்ணியிருந்தேன். அது கூட இந்த ஹெட் பீகாக் வச்சு நான் ஒன்று பண்ணியிருக்கிறேன். இது இன்னும் சூடாக இருக்குது. ஸோ இன்னும் நான் வாஷ் பண்ணாமையே நான் வந்து உங்களுக்கு இது பண்ணிவிட்டேன். ஏன்னா சூடாக இருக்கிறப்போ வாஷ் பண்ண வேண்டாம் அப்படின்ட்டு விட்டுட்டேன். ப்ளஸ் வந்து டஸ்டிங் பண்ணாவே போதும், தேவையில்லை வாஷ் பண்ணணுங்கிற அவசியம் இல்லை. அடுத்தது வந்து இது ஒரு லக்ஷ்மி பெண்டன்ட்டு. ஓகேங்களா? லக்ஷ்மி பீகாக் இருக்கிற மாதிரி. ஸோ இது ஒரு சிங்கிள் பெண்டன்ட்டு. அப்புறம் வந்து இது அத்தனையும் பார்த்திங்கன்னா லக்ஷ்மிஸ். இதில் வந்து 3 பண்ணியிருந்தேன். இது ப்ரூச்சுக்காக தான். இது வந்து ஒன்று வந்து சிங்கிள் பெண்டன்ட் டைப் பண்ணிவிட்டு மீதி வந்து இது 2ம் ப்ரூச்சுக்காக பண்ணியிருந்தேன். இது ஒன்று, இந்த பக்கம். இதுலேயே 2 டிஃப்ரென்ஸ் என்ன பண்ணியிருக்கிறேன்னு பார்த்திங்கன்னா இந்த பெண்டன்ட்டில் வந்து கொஞ்சம் அடி வந்து கனமாகவும் பண்ணிவிட்டு, எல்லாமே ட்ரையல் தானே நம்ம. ஸோ இது வந்து கொஞ்சம் சன்னமான இது இருக்கிற மாதிரி பண்ணியிருந்தேன். இது அத்தனையுமே கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா எத்தனை நாள் காஞ்சிதுன்னா ஒரு 1 வீக் காஞ்சிருக்குதுங்க. ஓகேங்களா? ஏன்னா இத்தனை தடவை பண்ணதில் ஒரு 1 வீக் நான் காய விட்டதே இல்லை. பிகாஸ் நான் வந்து இன்னொரு பை ஆரி ஒர்க்கும் பண்ணிட்டுருக்கிறேன். ஸோ அதனால் அந்த ஆர்டர்ஸ் வந்ததுனால கன்யூஸாக வந்து நான் பேக் பண்ணவும் முடியல. ஒரு கிட்டத்தட்ட ஒரு 5 to 6 டேஸ்க்கு மேலேயே காஞ்சிருச்சு. ஸோ இது வந்து 2 கிருஷ்ணரே தான், கிருஷ்ணர் பெண்டன்ட்டு. ஓகேங்களா?
இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 2 கிருஷ்ணர் பெண்டன்ட். ஸோ இது அத்தனையுமே வந்து ஒரே சிட்டிங்கில் போட்டு பேக் பண்ணி எடுத்தது. இது வரைக்கும் நான் வந்து பெண்டன்ட்ஸ்னு தனியாக, ஏன்னா நானும் ஃப்ரெஷர் தான், டெர்கோட்டா பண்ணுறதுல நானும் ஃப்ரெஷர் தான். இது வரைக்கும் பெண்டன்ட்ஸ் மட்டுமே நான் போட்டு பேக் பண்ணி எடுத்தது கிடையாதுங்க. நார்மலாக பீட் போட்டு எடுக்கிறப்பவே பார்த்திங்கன்னா பெண்டன்ட்ஸ் வந்து உடஞ்சி போயிடும், அந்த ஒரு இது இருந்தது. பட் இன்றைக்கி வந்து ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஹாப்பியஸ்ட் மூமெண்ட் இப்போது வந்து நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிட்டுருக்கிறேன். ஹோப் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.